இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு அன்னையின் இதயம் குழந்தைகள் வாழும் ஆலயம். ஒரு அன்னையின் இதயத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு. இன்று நாம் ஒரு அன்னையின் இதயத்திற்கு நாம் விழா எடுக்கிறோம். அன்னையாம் தாய் திரு அவை அன்னை மரியாவின் மாசற்ற இதயம் என் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகத்தை காக்க வந்த இறைவனின் தாயாக இருந்து அந்த இறைவனால் நமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அன்னைதான் அன்னை மரியாள். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பதற்கு முன்பாக புனித யோவானிடம் இதோ உனது தாய் என்று இந்த தாயை அகிலத்திற்கு அர்ப்பணித்த நாள் முதல் இன்று வரை நமது ஒவ்வொருவரின் அன்பு தாயாக அன்னை மரியாள் இருக்கிறாள். அந்த தாயின் அன்பை உலகிற்கு வெளிக்காட்ட, அந்த தாயின் அன்பை நாம் புரிந்து கொள்ள எடுக்கப்படும் விழாதான் இந்த விழா. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கடவுளின் தூதர்களால் வாழ்த்தப்பட்டு இன்று நமது தாயாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அன்னையின் மாசற்ற இதயத்தில் நம்மை ஒப்படைப்போம். இந்த அன்னை நம்மை கருவில் தாங்கியது போல தனது இதயத்தில் தாங்கி நம்மை வழிநடத்த செவிப்போம். மேலும் இந்த திருப்பலியை நல்முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூயாவியாருக்கு ஏற்றதொரு உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னியின் பரிந்துரையா நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்க தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய திருப்பலியை கிறிஸ்டோபர், நிர்மலா, லிவியா, லயா கருத்துப்படி, ஜெயபாலன், மேரி, ராஜமணி, ரெக்ஸ், ரொசாரியோ ஆண்மைகளை பாற்றிற்காகவும், ரெஜினா மேரி குடும்பத்தினர் கருத்துப்படி அந்தோணிமுத்து என திரவியம் அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் ஆண்மையை பாற்றிற்காகவும், லூயிஸ் சார்லி கருத்துப்படி சூசை மேரி ஆண்மையை பாற்றிற்காகவும், வெள்ளைப்பன் வீடு குடும்பத்தினர் கருத்துப்படி சுசிலா, மதலை மேரி, ஜேம்ஸ் சூசைராஜ் ஆண்மையை பாற்றிற்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருள் சகோதரி செசிலியா ஆண்மையை பாற்றிற்காகவும், அருள் சகோதரி ஜாக்லின் கருத்துப்படி தார்ச்சியூஸ் மேரி ஆண்மையை பாற்றிற்காகவும், கொளிஞ்சாம்பாறை ரோசி ஆசிரியர் கருத்துப்படி ஜான் கெனடி புஷ்பம் ஆண்மலை பாற்றிற்காகவும், மார்டின் பாத்திமா கருத்துப்படி பிலோமினால் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகும், அருள் சகோதரி அருள் செல்வி கருத்துப்படி சிலுவை முத்து ஆண்மலை பாற்றிற்காகவும், அருள் சகோதரி அமலோற்ப மேரி கருத்துப்படி தோமையார் ஆண்மலை பாற்றிற்காகவும், ஜான்சி ஷைலா குமாரி கருத்துப்படி ஜோசப்பி 4ஆம் நாள் நினைவு திருப்பலியாகவும், குழந்தை குரூஸ் இருதய சகாய மேரி கருத்துப்படி திருமணம் நல்லபடியாக நடைபெற்றதற்கு நன்றியாகவும், பழனியார்பாளையம் ஆனந்தன் வீடு ஜான் ஃபெலிக்ஸ் திவ்யா கருத்துப்படி அந்தோணிமுத்து ஜோசப் ஆஞ்சலா மேரி ஆண்மலை பாற்றிற்காகவும், மேலும் நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்கும் தேவைகளுக்கும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வசனங்கள் 9 11 முடிய. எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிக்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது.
என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர், பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியாள் ஆகின்றாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்து சிந்தித்து வந்த மரியார் பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்தது. அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையே அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினார். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிதல் கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின்
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சில மாதங்களுக்கு முன்பாக சிரியா நாட்டில் நடந்த தாக்குதலில் ஒரு பச்சிளம் குழந்தை காயப்பட்டது. அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். அந்த குழந்தை சாகும் தருவாயில் இருந்தது. உடலெல்லாம் காயங்களோடு அந்த குழந்தை ஒரு வார்த்தையை சொன்னது, மனதை உருக்கும் வார்த்தை, நம் அனைவரையும் அழ செய்யும் அந்த வார்த்தை. அந்த குழந்தை அழுதபடியே அங்கிருந்தவர்களை பார்த்து சொன்னதாம், இதையெல்லாம் நான் போயிட்டு கடவுள்கிட்ட சொல்லுவேன். இந்த போரை பற்றி, இந்த சண்டையை பற்றி, நிறைய பேர் என்னை போல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நான் காயப்பட்டது போல நிறைய பேர் காயப்பட்டார்கள் என்று இதையெல்லாம் நான் கடவுளிடம் சென்று சொல்வேன் என்று அந்த குழந்தை கூறியதாம். நம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் போது, பிறந்து சில வயது வரும் வரை நாமும் இதே போன்ற குழந்தை உள்ளத்தோடு தான் இருக்கிறோம். நாம் அனைவரும் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நமது உள்ளத்தில் எந்த தீய சிந்தனைகள் இருப்பதில்லை. நமது உள்ளத்தில் பிறரை வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறப்பதில்லை. நமது உள்ளம் மாசற்றதாகவும் தூய்மையானதாக இருக்கும். ஆனால் நாளடைவில் நாம் அந்த குழந்தை மனதை மறந்து குழந்தைத்தனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் வளர வளர நமது தூய்மையான இதயத்தின் தன்மை குறைந்து அந்த இதயத்தில் தீய எண்ணங்களும் தீய சொற்களும் தீய நாட்டங்களும் நமது இதயத்தில் குடிகொண்டு விடுகிறது. அதனால்தான் நாம் தூய்மையான உள்ளத்தோடு வாழ முடியாமல் போய்விடுகிறது. அது கால சூழ்நிலையாக இருக்கலாம், நாம் வாழும் அந்த இடத்தின் உள்ள சூழ்நிலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் தூய்மையான உள்ளம் என்பது எப்போதும் மாறாத உள்ளமாகும். அன்னை மரியாவின் இதயம் தொடக்க முதல் முடிவு வரை தூயதாகவும் புனிதமானதாகவும் பிறருக்காகவும் வாழும் ஒரு இதயமாக இருந்தது. எப்போது வானதூதர் அன்னையிடம் தோன்றி அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று வாழ்த்தை கூறினாளோ, அந்த நாள் முதல் கடவுளை சிலுவையில் ஒப்படைக்கும் வரை அதே தூய்மையான உள்ளத்தோடு கடவுளின் ஒவ்வொரு நிகழ்வையும் தனது மனதில் நிறுத்தி ஜெபித்த ஒரு தாய் அன்னை மரியாள். எந்த நிலையிலும் தனது மாசற்ற தன்மையை குறைக்காமல், எந்த நிலையில் அதை இழக்காமல் புனித தன்மையோடு வாழ்ந்த அந்த அன்னையின் இதயத்திற்காக எடுக்கப்படும் ஒரு விழா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இதயத்தின் விழாவை கொண்டாடுகிறோம். அன்னைக்கு இந்த விழா தேவையா என்று கேட்கலாம். ஆண்டவரின் மாசற்ற இதயம் வருவதற்கு காரணமே இந்த தாய் அன்னை மரியாள் தான். அன்னை மரியாவுக்கும் ஆண்டவரின் மாசற்ற இதயத்திற்கும் எந்த வேறுபாடுகள் இல்லை. ஏனென்றால் இரண்டுமே நமக்காகவே தூய்மையாக நமக்காகவே காத்திருக்கும் இதயங்கள். இந்த வேளையிலே ஒரு அன்னையின் இதயம் எவ்வளவு தூய்மையானது! அந்த அன்னையின் இதயம் வெறுப்பவர் யாராக இருந்தாலும் நேசிப்பவர் எப்போதுமே ஒரு தாய் தான். ஏனென்றால் அந்த தாய்க்கு இணை அந்த தாய் மட்டுமே. ஒரு தாயை இன்னொரு தாயோடு நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதே போல்தான் அகிலத்தின் தாயாக இருக்கும் அன்னை மரியாவை நாம் என்ன கூறினாலும் அந்த இதயத்திற்கு எனது வார்த்தைகள் ஒப்பாகாது. ஒரு முறை ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை காதலித்து வந்தான். அவள் மீது பைத்தியமாக இருந்தான். அந்த பெண்ணிடம் தனது காதலை தெரிவித்தான். அவளும் ஏற்றுக்கொண்டான். அதற்கு பின்பாக சில நாட்களுக்கு பின்பாக அவன் தாய் மீது கொண்ட பாசத்தையும் அவன் தாய் இந்த மகனின் மீது கொண்ட பாசத்தையும் கண்டு இவளுக்கு ஒரு பொறாமை வந்தது, ஒரு யோசனையும் வந்தது. இவனை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டால் இவன் நம்ம பேச்சை கேட்பானா அம்மா பேச்சை கேட்பானா, அம்மா பிள்ளையா இருப்பானா இல்லை நான் சொல்கிற மாதிரி நடப்பானா என்ற ஒரு சிந்தனை எழுந்தது. ஏனென்றால் அந்த தாயை பற்றி அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது
அவள் அடி ஆழத்தில் ஒரு பொறாமையை இது உண்டாக்கியது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் கூறினாள், நான் உன்னை இதோடு நமது உறவை முறித்து விடலாம், இனி காதலிக்க வேண்டாம், நீ உனது வழியை பார்த்து சென்று விடு, நான் எனது வழியை பார்த்து சென்று விடுகிறேன் என்று. இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எத்தனை காலம் உயிருக்குயிராக நேசித்தவள் நீ வேண்டாம் என்று கூறினால் அதில் வரும் வலியை விட மிக மோசமான வலி எதுவும் இருக்காது. என்ன காரணம் என்று கேட்டான். அவள் எதுவும் பதில் கூறவில்லை. பல கெஞ்சி கூத்தாடி பார்த்த எதுவும் நடக்கவில்லை. கடைசியாக காலிலே விழுந்து விட்டான். விழுந்து, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன், உனக்காக நான் என்ன தியாகத்தையும் என்னால் செய்ய முடியும் என்று கூறினானாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவள் ஒரு வார்த்தையை கூறினாள். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உனது தாயின் இதயத்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும், பரிசாக கொடுக்க வேண்டும். ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றவன் மறு நிமிடம் தாயா அல்லது காதலியா என்ற ஒரு வாக்குவாதத்தில் வரும்போது தாயின் இடத்தை காதலி பெற்று விட்டாள். சரி, நீ சொல்வதையே நான் செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். அவனை பார்த்த தாய் மகிழ்ச்சியோடு வரவேற்று உணவளித்தாள், எல்லாம் செய்தாள். இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது மெதுவாக எழுந்து ஒரு கூரிய கத்தியை எடுத்துக்கொண்டு தனது தாயிடம் வந்து தனது தாயின் இதயத்தை கிழித்து, நெஞ்சை மார்பை கிழித்து அதில் அந்த இதயத்தை எடுத்து சொட்ட சொட்ட இரத்தத்தோடு கொண்டு ஓடினாள் தனது காதலிக்கு பரிசாக கொடுக்க. வேகமாக ஓடிய போது கீழே கிடந்த ஒரு கல்லில் கால் அடிபட்டு கீழே விழுந்து விட்டான். விழுந்தவுடன் அம்மா என்று கத்தினான். அம்மா என்று கத்தியோடு எங்கே இருந்த ஒரு குரல் கேட்டது, மகனே உனக்கு ஏதோ ஆயிடுச்சா, என்னாச்சுப்பா என்று. இவன் சுற்றுமுற்றும் பார்த்தான், யாருமே இல்லை. அந்த குரல் வந்தது அந்த தாயின் இதயத்தில் இருந்து. இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட இது ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. ஒரு தாயை நாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், அந்த தாயை நாம் மதிக்காவிட்டாலும், அந்த தாயை நாம் அன்பு செய்யாவிட்டாலும், அந்த தாயின் இதயம் எப்போதுமே ஒரு குழந்தைக்கு இயங்கிக் கொண்டிருக்கும். எந்த தாயும் தனது பிள்ளைகளை வெறுப்பதில்லை, மறப்பதில்லை. அதுபோல்தான் கடவுளின் அன்பும். இந்த வேளையிலே அன்னை மரியாவின் இதயத்திற்கு நாம் விழா எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த விழா அல்ல, இங்கு எத்தனை ஆயிரக்கணக்கான விழாக்கள் இந்த தாய்க்கு எடுத்தாலும் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்த தாயை போல தன்னை மெழுகாக உருக்கி, இந்த தாயை போல தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, இந்த தாயை போல இந்த உலகத்திற்காக தனது ஒரே மகனை அர்ப்பணிப்பது என்பது நடக்காத காரியம், இயலாத காரியம். ஆனால் ஒவ்வொன்றையும் மனதில் நிறுத்தி கொண்டு இது கடவுளின் சித்தம், இதோ நான் உனது அடிமை என்று எப்போது வானதூதரின் முன்னிலையில் தனது விசுவாசத்தை அன்னை அறிக்கையிட்டாளோ, கடைசி வரை அதே விசுவாசத்தை ஆண்டவரின் சிலுவையில் அடியிலே அன்னை அறிக்கையிட்டான். இந்த தாய்க்கு விழா எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அன்னையின் இதயத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இந்த அன்னையின் இதயத்தில் நாம் எல்லோருக்கும் இடம் உண்டு. இந்த அன்னையின் இதயத்தில் எப்போதும் பரிந்து பேசும் வார்த்தைகள் நமக்காக உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கடவுளின் மகனாக இருந்தாலும் அந்த கடவுளின் மகனை பேணி பாதுகாத்து வளர்த்து ஒழுக்கங்களை நெறிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்தது இந்த அன்னை தான். நம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பூமியில் வாழும் தேவதைகள் நமது பெற்றோர்கள், நமது தாய், நமது தந்தை. நம் வாழ்க்கையிலே நமது பெற்றோர்களை நாம் மதிக்கிறோமா? நமது பெற்றோர்களை நாம் அன்பு செய்கிறோமா? பல வேளையிலே, பல நேரங்களிலே சில குடும்பங்களில் பெற்றோரை கவனிக்காமல், உணவு கொடுக்காமல் அவர்களை வாட்டி வதைக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களை தூக்கி எறியும் பிள்ளைகளை நாம் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எது செய்தாலும் அது நமக்கு திரும்ப கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நாம் இந்த காலத்தில் செய்யும் தவறுகள், நமது பெற்றோருக்கு எதிராக செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நான் ஒவ்வொரு நாள் பதில் சொல்ல வேண்டும், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் போற்றுவோம், புகழ்வோம். அன்னை மரியாவை மட்டுமல்ல, நம்மோடு இருக்கும் நமது பெற்றோர்களையும் தொடர்ந்து ஜெபிப்போம்.
படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களின் காணிக்கைகளின் கண்ணோக்கிரள உம்மை வேண்டுகின்றோம். உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்றுத் தருவனவாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழ்ந்துரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீ யாரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி, சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பராம் நம் கடவுளின் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமண் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தவறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றி வழித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பை பிறருக்கும் கொடுப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, மாசற்ற இதயம் கொண்ட அன்னையால் இந்த உலகிற்கு கொண்டு வரப்பட்டு அன்பையும் பாசத்தையும் உலகிற்கு போதிக்க துணையாக இருந்த அன்னை மரியாவின் மகனின் திருவுடலும் திருரத்தமும் இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயத்தாகம் நீ, இருளில் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடி நான் தடுமாறினேன், கண்மூடி நான் வழிமாறினேன். தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவிக்கை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பங்கு வர உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவை மாற்றி வரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர்ந்து பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தைகளில் என்ற இறை வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கும் போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென்.